ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும். இந்த வருஷம் தேவன் தந்த வாக்கு தத்தம் சங்கீதம் 18:28. வாசிங்க பாப்பா யாராவது. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். இந்த வருஷம் நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் தேவன் விளக்கேற்றுகிறதை அனுபவிக்கும். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில இருக்க இருள் எல்லாம் வெளிச்சமாக்கப்படுகிற ஒரு எல்லாரும் சந்தோஷமா பக்கத்துல இருக்கவங்களை ஆசீர்வதிங்க பார்ப்போம். பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, இந்த வருஷம் தேவன் உங்க வாழ்க்கையில அடுத்தது எல்லாரும் பார்த்து சொல்லுங்க, இனி உங்க வாழ்க்கையில வெளிச்சம் மாத்திரதா வேலை செய்யும். இனி உங்க வாழ்க்கையில வெளிச்சம் மாத்திரதா வேலை செய்யும். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? சரி, நீங்க நல்லா பாத்துக்கோங்க. தேவன் போன வருஷம் நமக்கு சொன்னாரு, நித்திய மகிழ்ச்சி உங்க தலையின் மேல் இருக்கும். சந்தோஷத்துக்குள்ள என்டர் ஆயிட்டோம். நம்மளை பார்த்து சொல்றாரு, இனிமேல் உன் வாழ்க்கையில வெளிச்சம் மாத்திரம் தான் இருக்கும். ஹல்லேலூயா. எல்லாரும் எப்படிதான் இருப்போமா? வெளிச்சமா இருக்கும். நம்மளை பார்த்தாலே எப்படிதான் இருக்கணும்? நல்ல பிரைட். அந்த வருஷம் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். நம்ம சபைக்குள்ள டிப்ரெஷன், கவலை, மன இருக்கும் வேலை செய்ய முடியாது. ஏன்னா வெளிச்சம் வந்தா முகமே ஒரு பிரைட்டா இருக்கும். அப்படி நல்லா யோசித்து பாருங்க. அகத்தின் அழகு மழையினாலும் ரொம்ப ஹாப்பியா இருந்தா முகம் எப்படி இருக்கும்? வெளிச்சமா இருக்கும். நம்ம சபையில எல்லாரோட முகமும் என்ன ஆக போகுது? வெளிச்சத்துல பிரகாசமாக போகுது. நம்ம எங்க போய் நின்னாலும் நம்மள பார்த்து ஜாதிகளும் ஜனங்களும் பொறாமப்பட போறாங்க. ஏன்னா என்னடா இவங்க மட்டும் எப்பவுமே எப்படி இருக்காங்க? சிரிச்சுட்டே இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க. இவங்களால மட்டும் எப்படி ஜாலியா இருக்க முடியுது? ஏன் நம்மளால இருக்க முடியுது தெரியுமா? தேவன் நம்ம வாழ்க்கையில விளக்கேற்றும். ஹல்லேலூயா. நீங்க நல்லா யோசித்து பாருங்க. நார்மலா ஒரு ஃபங்க்ஷன் தொடங்குறதுக்கு முந்தி நம்ம அரசாங்க நிகழ்ச்சி ஏதாவது ஒரு விஷயத்துல எல்லாம் குத்து விளக்கு ஏத்துவாங்க. எதுக்காக? ஏதாவது ஒரு நபரை வச்சு குத்து விளக்கு ஏத்துவாங்க. அந்த நபர் தான் அந்த இடத்தோட சீஃப் கெஸ்டா இருப்பாரு. நம்ம தமிழ் கலாச்சாரப்படி ஒரு பழக்கம் இருக்கு. என்ன பழக்கம்னா, நம்ம செய்யறது இல்ல, இந்துக்கள் ஆசிலாம் அதை ஃபாலோ பண்றாங்க. கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு ஒரு மருமகள் போன உடனே ஃபர்ஸ்ட் என்ன செய்வாங்க? கையில குத்து விளக்க கொடுத்து விடுவாங்க. போன உடனேயே அந்த பெண் செய்ய வேண்டியது என்னதுதான்? வீட்டுல போய் விளக்கேற்றணும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன் விளக்கேற்றணும்னா, நான் இந்த வீட்டுக்கு எதுக்கு வந்திருக்கேன்? விளக்கேற்ற வந்திருக்கேன். நிறைய சொல்லுவாங்க, வீட்டுக்கு விளக்கேற்ற ஒரு பிள்ளை வந்துட்டா கேட்டது இல்லையோ, இந்த கிராமங்கள்ல எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ அந்த பெண் போய் விளக்கேற்றுறது என்ன அர்த்தம்னா, இந்த வீட்டுக்கு இனிமேல் நான் யாரா இருப்பேன்? வெளிச்சமா இருப்பேன். உங்க எல்லாரையும் நான் வாழ வைப்பேன். இந்த குடும்பத்துல நானும் ஒரு பொறுப்பை எடுத்துக்கிறேன். இந்த குடும்பத்தோட சந்தோஷம் என் கையில இருக்கு. உங்களுக்கு புரியுது இல்ல? அப்ப எல்லாரும் இமேஜின் பண்ணுங்க. தேவன் நம்மளை பார்த்து சொல்றாரு, எப்படி ஒரு பெண் போய் ஒரு வீட்டுக்கு விளக்கேற்றுவாளோ அதே போல நம்ம வாழ்க்கையில தேவன் விளக்கேற்றுகிறார். உங்களுக்கு அர்த்தம் புரியுது இல்ல? என்ன அர்த்தம்னா, நான் உன்னை வாழ வைப்பேன், நான் உன்னை பொறுப்பெடுத்துக்கின்றேன், இனிமேல் நான் சந்தோஷம் என் கையில, நான் உன்னோட ஆளு அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில அவர் விளக்கேற்றுகிறார். உங்களுக்கு புரிஞ்சிச்சு தானே? நம்ம வாழ்க்கையை தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்றார். நீங்க நல்லா யோசித்து பார்த்தா தெரியும், இருள வெளிச்சமா மாத்துறாரு. விளக்கு ஏத்திட்டாருனாலே என்ன வந்துடும்? அப்ப இருள வெளிச்சமாக்க என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண வேண்டாம். விளக்கேற்றவருக்கு என்ன செஞ்சா போதும்? இடம் கொடுத்து விளக்கு என்கிட்ட இருக்குங்கிறது தெரிஞ்சா போதும். ஏன்னா வசனம் சொல்லுது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். நம்ம எல்லாம் நினைக்கிறோம், ஏதோ ஒரு வெளிச்சம் நம்ம மேல வந்தாலாவது இருள் போகுமா? வெளிச்சம் எங்க இருக்கு? நமக்குள்ளதான் இருக்கு. ஏன்னா வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வெளிச்சமா இருக்காராம். இப்ப அந்த வெளிச்சம் எங்க இருக்கு? நீங்க எல்லாரும் சொல்லுங்க. அப்ப நம்ம எப்படி இருக்கோம்? தண்ணி இருக்குது, தண்ணின்னு சொல்லுவோம். கொஞ்சம் லெமனை புழிஞ்சு ஊத்துன உடனே என்ன சொல்லியிருக்கோம்? தண்ணியோட பாரிப்ப எப்படி மாறிட்டு? லெமன் ஜூஸ். அதே மாதிரி ஒருவேளை பல இருள இருந்த நம்ம வாழ்க்கையில விளக்கு ஏத்திட்டு உள்ள வந்துட்டாரு. புரியுது இல்ல? உள்ள வந்த உடனே நம்ம இப்ப எப்படி மாறிட்டோம்? வெளிச்சமா மாறிட்டோம். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்றாரு, முன்னாடி அந்தகாரமா இருந்தீங்க. ஹல்லேலூயா. புரியுதுல உங்களுக்கு? முன்னாடி அந்தகாரமா இருந்தீங்க, இப்போ
யாராவது வாசிங்க பார்ப்போம். எபேசியர் 5வது அதிகாரம் 8வது வசனம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமா இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமா இருக்கிறீர்கள். பாருங்க, இப்போ நம்ம எப்படி இருக்கோமா? கர்த்தருக்குள்ள வெளிச்சமா இருக்கோமா? சோ இனி நம்ம லைஃப் எப்படி இருக்கணுமா? அப்ப நம்ம இனி எப்படிதான் வாழணும்? வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழணும். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். இனி நம்ம லைஃப் எப்படி இருக்கணும்? வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கணும். அழகா ஒரு வசனம் இருக்கு, நம்ம இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல. அதாவது உங்க வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் எந்த இடர்களும் வேலை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா வெளிச்சத்துக்குள்ள வந்துட்டோம். அவர் விளக்கை ஏற்றிட்டாரு. நீங்க நம்ம லைஃபை யோசித்து பாருங்க. சிலுவையில இயேசு கிறிஸ்து வந்தாருல்ல, ஏசாயா 53ல சொல்லுது, முழுக்க முழுக்க அவர் மனுஷ குலத்துக்கு விளக்கு ஏற்றி இருக்காரு. ஹல்லேலூயா. ஏன்னா நீங்க 1-2 வசனம் வாசிங்க புரியும். ஏசாயா 53:4வது வசனம். மெய்யாகவே அவர் நம்முடைய யாரோட பாடுகளை ஏற்றுக்கொண்டாரா? நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் யாரோட துக்கங்களை சுமந்தாரா? நம்மளோட பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அடுத்த வசனம், நாமோ அவர் தேவனால். அடுத்த வசனம், நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் காயப்பட்டார், நம்மளுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது, அவருடைய தழும்புகளால் சுகமாகிறோம். முழுக்க முழுக்க யாருக்காக அவர் வந்திருக்காரு? நம்முடைய வியாதி, நம்ம பாடு, மொத்தத்துல நம்ம எல்லா இருளும் இயேசு கிறிஸ்து மேல சுமந்தாரா இல்லையா? அந்த இருளெல்லாம் அவர் சுமந்து தீர்ந்து நம்மள வெளிச்சத்துல வச்சுட்டாரு. நீங்க நினைக்கலாம், அப்ப ஏன் இன்னும் இருள் இருக்கு? ஏன் இருள் இருக்கு? வெளிச்சத்துக்குள்ள போனாதானே? வெளிச்சத்துக்குள்ள போறோம் போயிருந்தோம், ஆனா வாயால போயிருந்தோம் தவிர இருதயத்தால நிறைய நேரம் இருட்டுல இருக்கும் போது வழி தெரியாது. நம்ம இருட்டுல ஒரு திங்ஸ் எடுக்க போறோம்னு வைங்களேன், தடவிட்டு தான் இருக்கணும். அதான் மாதிரிதான் சுகம் எங்க இருக்கு, ஆசீர்வாதம் எங்க இருக்கு, சமாதானம் எங்க இருக்குன்னு நிறைய நேரம் உலகத்துல போய் தேடுறோம். புரியுதா உங்களுக்கு? எப்படியாவது நான் சுகமாகணும், எப்படியாவது ஆசீர்வாதம் ஆகணும், எப்படியாவது எனக்கு ஒரு எதிர்காலம் வேணும்னு இருட்டுல போய் தடவி திரிகிற மாதிரி எங்க போய் தடவி திரிகிறோம்? எங்க போய் தடவி திரிகிறோம்? முயற்சி, அதை செஞ்சோம். ஆனா வசனம் சொல்லுது, தேவன் எல்லாத்தையும் சுமந்து தீர்த்து அவர் நமக்கு நித்திய வெளிச்சமா இருக்காங்க. அவருக்குள்ள நம்ம நிலைச்சிருந்தாலே போதும். நீங்க என்னிலும் நான் உங்களிலும். நம்ம அவருக்குள்ள நிலைச்சிருந்தா ஆட்டோமேட்டிக்கா நம்ம மனசு முதல்ல தடவி திரியாது, ரெஸ்டுக்குள்ள வரும். எப்படி ரெஸ்டுக்குள்ள வரும்னா, எனக்கு ஒரு தகப்பன் உண்டு, அவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டாரு, நான் அதுக்கு சுதந்திரவாளியா இருக்கேன், நான் தப்பாமல் எல்லாத்தையும் அனுபவிப்பேன், அவர் செய்ய நினைச்சது ஒருபோதும் தடைபடாது. நம்ம பாடணும்ல, என் தேவனால் பெருகுவேன், என் தேவனால் உயர்வேன். இந்த கான்சியஸ் நமக்குள்ள வரும்போது மைண்ட்ல ரெஸ்ட் வரும். எந்த இருளான இருட்டுங்கிறதே முதல்ல மனநிலை தான். பயம், கவலை, என்ன சொல்றது, வருத்தப்படுறது, ஏமாந்து போறது, இதெல்லாம் விட்டுட்டு சூழ்நிலையை பார்க்காம சந்தோஷமா இருக்கும். உங்க வாழ்க்கை பட்டு மோசமா சூழ்நிலை இருக்கலாம், ஆனா உங்க மனநிலை சந்தோஷமா இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இருட்டுல வெளிச்சத்தை உள்வாங்கிட்டீங்கன்னு அர்த்தம். நல்லா யோசித்து பாருங்க, இருட்டா இருக்க ஒரு இடத்துல லைட் போட்டா என்ன ஆயிரும்? அப்போ மனநிலை, சூழ்நிலை இருட்டா இருக்கு, உங்க மனநிலை தேவனுக்குள்ள இருக்கிறதுனால நீங்க வெளிச்சம் ஆயிட்டீங்கன்னா உங்க சூழ்நிலையில வெளிச்சத்தை பார்ப்பீங்க. அதனாலதான் பைபிள்ல அநேக இடங்கள்ல சொல்லி இருக்கு, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருக்கிறார், நீ கவலைப்படாத, உன் லைஃப வெளியே தேடாத, தேவனுக்குள்ள தேடு. உலகத்தான் வெளியே தேடி தெரியலாம், நீ தேவனுக்குள்ள நிலைச்சு இருந்தாலே கனி கொடுப்பா. கனி கொடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்? கனி கொடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்? தேவனுக்குள்ள நிலைத்திருந்தா போதும். அவருக்கு வார்த்தைய சீரியஸா எடுத்துட்டாலே போதும், நம்ம வாழ்க்கையில நம்ம கனி கொடுக்கறதுல இருப்போம். ஹல்லேலூயா. நீங்க வாசிங்க பாப்போம். ஏசாயா 60வது அதிகாரம் 19வது வசனம். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாய் இராமலும். அதாவது உலகத்தின் எந்த காரியங்களும் நம்மளோட ஆசீர்வாதத்தை லைஃபை தீர்மானிக்க முடியாது. சூரியன் உனக்கு வெளிச்சமாயிராமல்னா, சூரியன் தான் உலகத்துக்கே வெளிச்சம் தருது. இதே மாதிரி நம்ம லைஃபுக்கு எந்த ஒரு காரியமும் காரணமா இருக்காது. சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம். நம்ம லைஃப் சேஞ்சிங்க்கு காரணம் என்னதான்? கர்த்தரே நமக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார்.
உன் தேவனே உனக்கு மகிமை. பாருங்க, இதுதான் நம்ம லைஃபோட டர்னிங் பாயிண்ட். அவர் நமக்கு நித்திய வெளிச்சமா இருக்காரு. அவர் எனக்கு மகிமையா இருக்கும்னு நினைச்சா அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்படி இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை ஏற்றத்தாழ்வு இல்லாம அஸ்தமிப்பது இல்லை. நம்ம லைஃப் ஒரு நாள என்ன செய்யாது, அஸ்தமிக்காது, மறைஞ்சு போகாது, ஒளிஞ்சு போகாது, ஏற்றத்தாழ்வு அப் அண்ட் டவுனா இருக்காது. உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். புரியுதுல உங்களுக்கு? நிறைய நேரம் உலகத்தை பொறுத்து, சிச்சுவேஷனை பொறுத்து நம்ம லைஃப் அமையாது, தேவனை பொறுத்து அமையும். அந்த வசனம் சொல்லுது, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஏன் தெரியுமா? இன்னைக்கு இங்க வந்திருக்க எல்லாரோட வாழ்க்கையில தேவன் விளக்கே இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நம்ம வாழ்க்கையின் வெறுமையான நாட்கள் முடிவுக்கு வந்தது. ஹல்லேலூயா. வரப்போகுதுன்னு இல்ல, அந்த 2025க்குள்ள அவர் வார்த்தையை தரும்போது எல்லா வெறுமையான பகுதிகளும் முடிவுக்கு வந்தது. அந்த வசனம் அழகா சொல்லுது, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முடிஞ்சிட்டு நான் வெளிச்சத்துக்குள்ள வந்துட்டேன். இங்க இருக்க எல்லாரும் பார்த்து சொல்றேன், இனிமேல் உங்க வாழ்க்கையில வெறுமை வேலை செய்யலாம். நீங்க தரித்திரத்தோடு இருக்க வேண்டிய தேவை இல்லை. நீங்க நோய்வாய்ப்பட முடியாது. நீங்க பயந்துட்டே வாழ வேண்டிய தேவை இல்லை. உங்களுக்குள்ள குழப்பமே வர வேண்டியது இல்லை. நமக்குள்ள எந்த கொஸ்டின்ஸும் இருக்காது. நம்ம இந்த உலகத்துல எதுக்கும் தேடி அலைய வேண்டியவங்க இல்லை. ஏன்னா நம்மளோட வெறுமையான நாட்கள் முடிவுக்கு வந்து விட்டது. ஏன்னா வசனம் சொல்லுது பாருங்க, அவரோட வெளிச்சம் நம்ம மேல பிரகாசிச்சதுனால நம்ம வெளிச்சம் ஆயிட்டோமா, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. நீங்க வாசிக்கிறீங்களா? யோவான் 1வது அதிகாரம் 5வது வசனம். யோவான் 1வது அதிகாரம் 5வது வசனம். அந்த ஒளி இயேசு கிறிஸ்துவ, அந்த ஒளி இருளே பிரகாசிக்கிறது. இருள் நம்ம வாழ்க்கையின் எல்லா இருளையும் அவருக்கு ஒளி பிரகாசிக்கிறது. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, உங்க எல்லா சூழ்நிலையிலும் அவரோட வெளிச்சம் பிரகாசிக்கிறது. நம்ம வாழ்க்கையின் எல்லா சிச்சுவேஷன் நீங்க யோசித்து பாருங்க, எதெல்லாம் உங்களுக்கு எம்டியா தெரியுது, எதுலெல்லாம் வெறுமையா ஃபீல் பண்றீங்க, அங்கெல்லாம் அவரோட வெளிச்சம் பிரகாசம். எல்லாரும் இமேஜின் பண்ணி பாருங்க. உங்க சரீரமா இருக்கலாம், பணமா இருக்கலாம், பிள்ளைங்க விஷயமா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம். எதுலெல்லாம் உங்களுக்கு இருட்டா இருந்த மாதிரி வழி தெரியாம இருக்குதோ, எதுலெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ, அந்த இருட்டா இருக்கிறத கற்பனை பண்ணுங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய வெளிச்சம் வரத பாருங்க. புரியுதுல? வசனம் சொல்லுது, அந்த இருட்டுல அவரோட வெளிச்சம் பிரகாசிக்குது. இருளானது அதை பற்றி கொள்ள, பாருங்க, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. உங்க எந்த சூழ்நிலை ரொம்ப மோசமா இருந்தாலும், நம்புறதுக்கு நம்பிக்கை இல்லாம இருந்தாலும், அந்த இருளான சிச்சுவேஷன் தேவன் நம்ம மேல வச்சிருக்க பெஸ்ட ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. எல்லாரும் பார்த்து சொல்றேன், இனிமே நம்ம வாழ்க்கையில எந்த இருளும் வேலை செய்ய முடியாது. ஏன்னா கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். உங்க துக்க நாட்கள் முடிந்து போயின, அவரோட வெளிச்சம் நம்ம மேல பிரகாசிக்குது. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், யோசேப்பா எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? எத்தனை பேருக்கு யோசேப்பா தெரியும்? எல்லாருக்கும் தெரியுமா? எந்த யோசேப்பா? பைபிள்ல இருக்கிற யோசேப்பா. ஆனா எல்லாருக்குமே தெரியும். நீங்க நல்லா யோசித்து பாருங்க. நான் இதுக்கு சொல்ல வரேன்னா, தேவன் நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயம் விளக்கு ஏற்றிட்டாருன்னு வைக்கலாம், எந்த இருளும் அதை அணைக்கவே முடியாது. நீங்க நல்லா யோசித்தா தெரியும், ஆண்டவர் யோசேப்போட வாழ்க்கையில விளக்கு ஏற்றிட்டாரு. இந்த விளக்கு ஏற்றப்பட்டதுனால அவன் சகோதரர் அவன் மேல பொறாமப்பட்டது உண்மை. ஹல்லேலூயா. அதனால அவனை பகைச்சதும் உண்மை. ஆமாவா இல்லையா? தேவனோட விளக்கு ஏத்துன உடனே எல்லாம் சூப்பரா இருந்துச்சா? இல்லவே இல்ல, பகைச்சாங்க, அவன் மேல பொறாமப்பட்டாங்க. வசனம் சொல்லுது, என்ன பிளான் பண்ணாங்கன்னா அவனை க்ளோஸ் பண்றதுக்கே நினைச்சாங்க. இவனை நம்ம ஒரு குழியில தூக்கி போட்டுருவோம். எல்லாருக்குமே இந்த சம்பவம் தெரியும். அவங்க எல்லாம் யோசிச்சு ஒரு வெறுமையான குழியில தூக்கி யோசேப்பா போட்டுட்டாங்க. யூதா அதை தடுத்து ஒரு 20 வெள்ளி காசுக்கு எடுத்துக்கு விற்கப்பட்டார். யாரு? யோசேப்பு. அவரோட வாழ்க்கை இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆனா அவரோட வாழ்க்கையில தேவன் ஏற்கனவே விளக்கு ஏற்றி இருந்தார். எந்த இருளும் ஏன் அவரோட வெளிச்சத்தை அடைக்க முடியலன்னா, நீங்க வாசிங்க ஆதியாகமம் 39வது அதிகாரம் 2வது வசனம். கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். புரியுதா? தேவன் எப்படி விளக்கேற்றினார் தெரியுமா? அவர் யோசேப்போடு இருந்தார். இதுதான் விளக்கு. இங்க இருக்கவங்க எல்லாருடைய தேவன் இருக்காரா? எல்லாருடைய தேவன் இருக்காரா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்குள்ள அவர் விளக்கு ஏற்றினார்.
வசனம் சொல்லுது, கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சுத்தி உள்ளவன் ஆனால் அவனை காண்கிற எல்லா கண்களையும் தயவு கிடைச்சிச்சு. ஒருவேளை அவன் மேல பொறாமப்பட்டிருக்கலாம், பகைச்சிருக்கலாம், அடிமையா வித்திருக்கலாம். ஆனா எங்க இருந்தாலும் அங்க அவனோட விளக்கு ஏற்றப்பட்டது. அந்த இடத்துல ஆண்டவர் அவனுக்கு தயவு கொடுத்தாரு. நல்லா யோசித்து பாருங்க. அங்கேயும் பிரச்சனை வந்துச்சு. போத்திபாரோட மனைவினால ஜெயில போட்டாங்க. வசனம் சொல்லுது, சிறைச்சாலை தலைவனோட கண்கள்ல கர்த்தர் அவனுக்கு எதை கொடுத்தாராம்? தயவை கொடுத்தாரு. எங்க இருக்கோங்கிறது முக்கியம் இல்ல, யார் நம்ம கூட இருக்காங்கிறது முக்கியம். எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். எங்க இருக்கோங்கிறது முக்கியம் இல்ல, யார் நம்ம கூட இருக்காங்கிறது முக்கியம். ஏன்னா அவர் நமக்குள்ள விளக்கு ஏற்றிட்டாருன்னு வைங்களாம், எதுவும் அதை தடுக்க முடியாது. நமக்கு விரோதமா எழும்புற எந்த சூழ்நிலையும் நம்ம விளக்க அணைக்கவே முடியாது. தேவன் ஒரு விசை யோசேப்புக்கு ஏத்துன விளக்க யாராலையும் அணைக்க முடியல. சகோதரர்கள் எப்படியாவது பாடுபட்டாங்க, என்ன செஞ்சிடலாம், இவன் விளக்க அணைக்கணும். அது என்ன, உனக்கு மட்டும் பல வர்றாங்க, அது என்ன நீ மட்டும் சொப்பனம் பாக்குற, புரியுதா? அவன் விளக்க அணைக்க நினைச்சாங்க. எந்த அளவு அணைக்க நினைச்சாங்களோ அந்த அளவு தேவன் விளக்கை ஏற்றினார். எல்லாரும் சொல்லுங்க, எந்த அளவு நீங்க பிரச்சனை அனுபவிக்கிறீங்களோ அதோட பல மடங்கு தேவன் உங்க விளக்கை எரிய. எந்த அளவு நீங்க வெறுமையாக்கப்படுறீங்களோ அந்த அளவு வேர் வச்சு கனி கொடுக்க போறீங்க. உங்களுக்கு புரியுது இல்ல? விளக்கு ஏற்றப்பட்ட யோசேப்போட வாழ்க்கையில பிரச்சனை மேல பிரச்சனை இருந்தது உண்மை. ஆனா விளக்கு எரிஞ்சுட்டேதான் இருந்தது. தேவன் அவன் கூட இருந்தார். வனாந்திரத்துல நடந்தாலும் விளக்கு ஏற்றப்பட்டுனா வனாந்திரத்துல இருந்து நமக்கு நீர்கால்கள் உண்டாகும். உண்டாகுமா? உண்டாகாதா? அப்ப சூழல மேட்டர் இல்ல, விளக்குதான் மேட்டர். உங்களுக்கு புரியுது இல்ல? என்ன இருக்கு, எப்படி இருக்குங்கிறது முக்கியம் இல்ல, யார் நம்மளுக்குள்ள இருக்காங்கிறது முக்கியம். அவனுக்கு சிறைச்சாலையிலேயே ஆண்டவர் அவன் கண்களை தயவு கொடுத்தார். வசனம் சொல்லுது, ஒரு நாள் வந்துச்சு, தேவன் பார்வோனோட கண்கள்ல யோசேப்புக்கு தயவு கொடுத்து அந்த தேசத்துக்கே தகப்பனா வச்சாரு, தேசத்துக்கே தலைவனா வச்சாரு. அழகா ஒரு வார்த்தை சொல்லுவாரு, நான் பேருக்கு மட்டும் தான் அதிபதி, பதவி பவர்லாம் யாரு கையில? யோசேப்போட கையில. இவனோட அனுமதி இல்லாம ஒருத்தர் என்ன செய்யக்கூடாது, கையவும் அசைக்க கூடாது, காலையும் நம்ம கை அசைக்கணும். அந்த நாட்டுல நம்ம இருந்தோம்னா நமக்கு கை அசைக்கணும்னா யாருக்கு பர்மிஷன் வேணுமா? நான் எதுக்கு சொல்றேன்னா, அந்த அளவு பவர்ஃபுல்லான ஒரு மனுஷனா தேவன் யோசேப்ப வச்சாரு. புரியுதா? ஏன் தெரியுமா? தேவன் விளக்கு ஏற்றிட்டாங்கன்னா எந்த இருளும் அதை பறித்து கொள்ள முடியாது. நம்ம வாசம்ல வெளிச்சம் இருந்துச்சு, இருளானது அதை பற்றி கொள்ள முடியல. உங்களுக்குள்ளயும் எனக்குள்ளயும் அந்த நித்திய வெளிச்சம் பிரகாசிக்க இடம் கொடுத்தோம்னா, அவரோட மகிமை இருந்துச்சுன்னா இனி ராக்காலமே இல்லை. நம்ம வாழ்க்கையில ராக்காலமே இல்லை. சூரியன் அஸ்தமிக்கவே செய்யாது, சந்திரன் மறைஞ்சே போகாது, நீங்க பலவீனப்படவே முடியாது, நீங்க கடன் வாங்கி வாழ்க்கையை நடத்த வேண்டிய தேவையே இருக்காது, நீங்க மறைஞ்சு வாழ வேண்டிய அவசியமே இருக்காது, நீங்க தேவைக்காக ஃபியூச்சருக்காக காத்திருக்க வேண்டிய ஒரு நபரா இருக்க முடியாது. ஏன்னா அவர் உங்க விளக்கை ஏற்றிட்டாருன்னா, தேவன் ஏற்றினது ஏற்றுதான். விளக்கு ஏற்றப்பட்ட நீங்களும் நானும் எப்படி இருப்போம்னா, மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அந்த விளக்கு ஏத்துறது ஏன் ரொம்ப முக்கியம்னா, அவர் நம்ம லைஃபா மாத்துறதுக்கு இடம் கொடுத்துட்டோம்னா, நீங்க வாசிங்க பார்ப்போம். வெளிப்படுத்தல் 23வது அதிகாரம் 5வது வசனம். அங்கே ராக்காலம் இராது. நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலயும் தேவன் விளக்கு ஏற்றிட்டாருன்னா நம்ம இருள் வெளிச்சமா மாறிடும். அப்போ நம்ம லைஃப்ல இனி என்ன இருக்காதா? ராக்காலம் இராது. ராக்காலம் உங்களுக்கு புரியுது இல்ல? பிரச்சனைக்குரிய காலம், பயப்படுற காலம், கண்ணீர் விடுற காலம், புலம்பிட்டு இருக்கிற காலம், ஐயோ என்ன நடக்குமோன்னு நம்ம திணிக்க வேண்டிய ராக்காலமே இல்லாது. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, இனிமேல் உங்க வாழ்க்கையில ராக்காலமே இருக்காது. அடுத்தது, விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லைன்னா, உலகத்தோட எந்த தயவு, எந்த காரியம், உலக இயங்குற எந்த இயக்கமும் நம்ம லைஃபுக்கு தேவையில்லை. ஆனா நிறைய நேரம் எதுல பிரச்சனை வருது தெரியுமா? இது எப்படியாவது நடந்துக்கணும்னு நினைச்சேன், நடக்காம போயிட்டு 2024 தான் நடக்கல, 25லயாவது நடக்கட்டா. இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. லாஜிக்கோ ரியாலிட்டியோ எதுவுமே நமக்கு தேவையில்லை. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல தான் நமக்கு தேவன் வேலை செய்வாங்க. நான் அதனாலதான் சொன்னேன், 24ல விட்டதை 25ல பிடிக்கணும்னு நினைக்காதீங்க. விளக்கும் எதுவும் தேவை இல்லையா? அதாவது லைட்டுக்கு என்ன தேவை? சூரியன் தேவை.
விளக்கு தேவை. இந்த ரெண்டுமே தேவையில்லை. அப்ப வெளிச்சம் எங்க இருந்து வரும்? கர்த்தரே நமக்கு நித்திய வெளிச்சம். இங்க இருக்க உங்களுக்கு பணம் தேவையா இருக்கலாம், ஹெல்த் தேவையா இருக்கலாம், அது உங்க மெடிசின் மூலமாகவோ நீங்க எதிர்பார்க்கிற ஒரு காரியம் மூலமாகவோ வரணும்னு சொல்லி எதிர்பார்த்து ஏமாந்து வருத்தப்பட்டீங்கன்னா உங்களை பார்த்து சொல்றேன், உங்க மனசுல இருந்து சொல்லுங்க, எனக்கு விளக்கம் தேவையில்லை, வெளிச்சமும் தேவையில்லை. சொல்லுங்க பாப்போம், எனக்கு எந்த விளக்கம் தேவையில்லை, எந்த வெளிச்சமும் தேவையில்லை, தேவனே எனக்கு வெளிச்சம். உங்களுக்கு புரியுது இல்ல? நீங்க எதிர்பார்க்கிற எந்த காரியமும் உங்களுக்கு வேலை செய்யாட்டாலும் பரவாயில்ல, தேவன் எதிர்பாராத இடத்துல இருந்து வேலை செய்யலாம். அந்த வசனத்தை வாசிப்போம். விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவது இல்லை. பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, தேவன் உங்க வாழ்க்கையில செயல்பட எந்த காரியமும் தேவையில்லை. அதனால எதுவும் ஒர்க் ஆகட்டா கவலைப்படாதீங்க. சொல்லி முடிக்க தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். நம்ம மேல ஏன் நான் சொன்னேன்ல, நமக்கு ஏன் ராகாலம் இராது, ஏன் நமக்கு உலகம் இயங்குற மாதிரி ஒரு வெளிச்சம், ஒரு வாய்ப்பு, ஒரு இடம், இதெல்லாம் தேவையே இல்லை தெரியுமா? தேவன் நம்ம மேல பிரகாசிக்க போறான். சொல்லுது இன்னொரு வாட்டி, தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். நம்ம எல்லாரும் நம்ம நெஞ்சில கை வச்சு சொல்லுவோமா, நீங்கள் தேவனாகிய கர்த்தரே எங்கள் மேல் பிரகாசிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் தேவனாகிய கர்த்தரே எங்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். ஆமென். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். இதுதான் நம்மளோட விளக்கை ஏற்றுறதுனால என்ன பலன் தெரியுமா? ராக்காலம் இருக்காது, எந்த சூழ்நிலையும் தேவையில்லை, அவரோட மகிமை நம்ம மேல பிரகாசிக்கும், சதா காலங்களிலும் அரசாளுவோம். எல்லாரும் சொல்லிடுவோம், ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கு, கைய பிடிச்சி நம்ம என்னைக்குமே அரசாளுவோம். இந்த 25வது வருஷத்துல எழுதி போகும்போது என்ன மனநிலையில போறீங்க? வெளிச்சம்டா. எப்படி வெளிச்சம்டா? எதுவும் தேவையில்லை. இதுவரை காத்து காத்து ஒண்ணுமே நடக்கலையா? கவலையப்படாதீங்க, அவரே நமக்கு மகிமையா இருக்காரு. புரியுதா உங்களுக்கு? ஒரு விஷயம் நமக்கு இப்படிதான் நடக்கணும் அப்படிதான் நடக்கணும் இல்ல, பூமியில இருந்து கொத்துட்டும் வர முடியும், வானத்துல இருந்து குதிச்சும் வர முடியும். ஏன்னா அவரே நமக்கு மகிமையா இருக்காரு. வசனம் சொல்லுது, என்றென்றைக்கும் அரசாளுவோம். ஹல்லேலூயா. உங்க எல்லாரையும் பிளஸ் பண்றேன். மனநிலை ரொம்ப முக்கியம். விழுந்து போன மனநிலைக்கு இடம் கொடுக்காதுங்க. இதெல்லாம் நம்ம சூஸ் பண்றது. வாக்குத்தத்தம்லாம் அவர் நிறைவேற்றுவாரு, மனநிலை நம்ம தெரிந்து கொள்றது. விழுந்து போன மனநிலையில இந்த வருஷம் வேலையே பார்க்காதுங்க. அடிமை மனநிலையில ஏசப்பா ஏதாவது செய்யுங்க, ஐயோ இப்படி புரியுது உங்களுக்கு? அடிமை மனநிலைக்கு போகாதுங்க. அரசாளுகிற மனநிலை, வெளிச்சமா இருக்கிறேன், எல்லாம் எனக்கு நடக்கும்னு அரசாளுகிற மனநிலை. ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம வீட்டுல உங்க வாழ்க்கையில யார் குத்துவிளக்கு ஏத்திட்டா? தேவனே குத்துவிளக்கு ஏத்திட்டாரு. இருளை வெளிச்சமாக்குவார். இயேசுவின் நாமத்தினால இந்த 2025வது ஆண்டு ராக்காலமே நம்ம வாழ்க்கையில இருக்கும். நம்ம சீசனா இருக்கும். இது நம்ம காலம். இன்றைக்கும் அரசாளும். குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்பட்டதா இருக்கும். ஒருவேளை இதுவரை நிறைய பேரோட விளக்கு அணைஞ்சே கிடக்கலாம். நிறைய பேரோட விளக்கு எப்படி இருக்கலாம்? அணைஞ்சே இருக்கலாம். நிறைய பேரோட விளக்கு எப்படி இருக்கும்னா மங்கி மங்கி எரிஞ்சிட்டு இருக்கும். பாத்திருக்கீங்களா? மங்கி மங்கி எரியறதுன்னா நல்லா இருந்த மாதிரி இருக்கும், அப்படியே போயிடும். மங்கி மங்கி, புரியுதுல்ல? மங்கி மங்கி எரிஞ்சிட்டு இருக்கும். நிறைய நேரம் விளக்கெல்லாம் பழைய காலத்துல கிளீன் பண்ணுவாங்க. இனிமேல் எதுக்கும் தேவையில்லை. ஒருவேளை இங்க இருக்க யாருடைய வாழ்க்கையிலாவது உங்க விளக்கு அணைஞ்சே கிடந்துச்சுன்னா, நீங்க மங்கி மங்கி எரிஞ்சிட்டு இருந்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, படையவைகள் எல்லாம் ஒழுங்கி போயிட்டு நான் உனக்கு வெளிச்சமா இருக்கிறதுனால இனிமேல் உன் திரி மங்கி எரியறதா இருக்காது, இனிமேல் நீ அணைந்து போவது இல்லை, இரவிலும் உன் விளக்கு அணையாது இருக்கும், நான் உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பேன். இயேசுவின் நாமத்தினால நான் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். இங்க இருக்க ஒருத்தர் விளக்கு கூட, வாழ்க்கை கூட இனிமேல் மங்கி எரிகிற மாதிரி இருக்காது, மலை மேல் இருக்கிற பட்டணமா இருக்கும். இயேசுவின் நாமத்தினால உங்க எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் சொல்லுவோமா? தேவரீர் என் விளக்கை ஏற்றி எங்கள் தேவனாகிய கர்த்தர் இருளை வெளிச்சமாக்குவார். வெளிச்சத்தின் ஆண்டு. நம்ம லைஃப்ல இது என்ன ஆண்டு? வெளிச்சத்தின் ஆண்டு. ஏசாயால பார்த்தோம், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம்.
எப்படி நித்திய மகிழ்ச்சி வேலை செஞ்சுச்சோ இங்க இருக்க எல்லாரோட வாழ்க்கையிலையும் நீங்க போனா உங்களுக்கு கதவுகள் திறக்கும். இனிமேல் எந்த தடையும் வராது. இங்க இருக்க எல்லா ஆண்களையும் நான் ஸ்பெஷலா பிளஸ் பண்றேன். எல்லாரும் கையை வைத்திக்கலாமா? எல்லா ஆண்கள் மட்டும் நான் எல்லாரையும் பிளஸ் பண்றேன். ஒரு சில பெண்கள் கை வைத்திருக்கேன். நான் எல்லாரையும் பிளஸ் பண்றேன். இனிமேல் உங்க விளக்கு அணைந்து போக முடியாது. எந்த தடையும் உங்களை கட்டுப்படுத்த முடியாது. இயேசுவின் நாமத்தினால தேவன் செய்ய நினைத்தது உங்க வாழ்க்கையில தடைப்படாது. நீங்கள் பிரகாசத்தின் மேல் பிரகாசம் அடைவீங்க. உங்க விளக்கு அணையாது இருக்கும். இனிமேல் உங்க வாழ்க்கையில ராக்காலமே சொல்லுகிறார். நீங்க எத்தனை வருஷம் அணைஞ்சிருந்தீங்களோ அதுக்கெல்லாம் சேர்த்து தேவன் உங்களை மலை மேல் இருக்கிற பட்டணமாய் மாற்றுவார். இயேசுவின் நாமத்தினால நான் பிளஸ் பண்றேன். எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஓகே, எல்லாரும் கையில போட்டுக்கலாம். நான் பிளஸ் பண்றேன். நம்மளுடைய விளக்கு அணையாது ராக்காலமே இருக்காது. நீங்க போனீங்கன்னா உங்களுக்கான கதவுகள் திறந்துதான். நம்ம பாதைகள் எல்லாம் ராஜ பாதைகளாக எல்லா இடத்தையும் நம்ம வாய்ஸ் தான் பவர்ஃபுல்லா இருக்கும். நமக்கு எல்லாமே கீழ்பட்டு இருக்கும். ஏன்னா தேவன் சொல்லிட்டாரு, நீங்கள் அவசாடுவீங்க. எங்க நீங்க இருக்கீங்களோ அங்க நம்ம தான் கிங்கா இருக்கும். இயேசுவின் நாமத்தினால நம்ம அவருடைய ஜீவன்ல பங்கெடுக்க போறோம். என்ன கான்சியஸோட பங்கெடுக்க போறோம்னா, தேவன் என் வாழ்க்கையின் வெளிச்சமாய் இருக்கிறார். அவரால எல்லா இருளும் எனக்கு வெளிச்சமாக்கப்பட்டுச்சு. இனிமேல் நான் எதையும் தேட வேண்டியது இல்லை. ஏன்னா இருட்டுல ஒரு பொருளை நம்ம தேடி போனாதான் அது எங்க இருக்குன்னு தேடிட்டு இருக்கணும். எதையும் தேடி வாழ வேண்டியதில்லை. என்னை தேடி ராஜாக்கள் வருவாங்க. என்னை தேடி ஜாதிகள் வருவாங்க. ஏசாயா 60 நம்ம வாசித்தோம். உதிக்கிற ஒரு வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உன் மேல இருக்கிற தேவ மகிமை தேடி ராஜாக்களும் வருவாங்க. உங்களை தேடி வேலைகள் வரும். உங்களை தேடி வாய்ப்புகள், உங்களை தேடி ஆசீர்வாதங்கள் வரத பாப்பீங்க. ஹல்லேலூயா. தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றாரு, உன்னை தேடி ராஜாக்கள் வருவாங்க, உன்னை தேடி ஜாதிகள் வருவாங்க, உன்னை தேடி வாய்ப்புகள் வருவாங்க. எதையும் தேடி போகாத. நீ இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவன் அல்ல. நீ தடவி திரிய வேண்டிய ஒரு நபர் அல்ல. நீ வெளிச்சமா இருக்கிறான். உன் பாதைகள் எல்லாம் ராஜ பாதை. அந்த கான்சியஸோட நம்ம எல்லாரும் அவருடைய ஜீவன்ல பங்கெடுக்க போறோம்.